நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம கையில் இது என்னுடைய ஞானத்தினால வந்துச்சு, இது என்னுடைய பணத்தால வந்துச்சு, என்னுடைய சொந்தக்காரங்களால வந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வேலை, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பொருட்கள், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சில ஆசீர்வாதங்கள், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம், கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சிங்காசனம் போன்ற எல்லா பதவிகளும், எல்லா பெயரும், எல்லா புகழும், எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கிருபையினாலே கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு கிருபையை கொண்டாடுகிற நாள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு முழுவதும் நீங்க ஆண்டவர் பார்த்து சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்களே, இது என்னுடைய தகுதினால கிடையாது, உங்க கிருபையினால வந்துச்சு. ஆண்டவரே இந்த விஷயத்தை நீங்க எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தீங்களே, இது என்னுடைய ஞானத்தினால அல்ல, உங்க கிருபையினால வந்துச்சு. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையில நான் இருக்கிறேனே, இது என்னுடைய படிப்பினால அல்ல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்ல, உங்க கிருபையினாலே வந்துச்சு. இது ஒவ்வொரு காரியங்களும் யோசித்து பாருங்க. நமக்கு திருமணமானது கிருபையினால, நமக்கு கிடைச்ச கணவன் கிருபையினால, நமக்கு கிடைச்சிருக்கிற மனைவி கிருபையினால, நமக்கு கிடைச்சிருக்கிற பிள்ளைங்க கிருபையினால, நமக்கு கிடைச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு நாள் நம்ம மறக்க கூடாது. எதையும் குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, கிருபையினால தான் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அதாவது ஒரு முறை இருந்துச்சு, ராஜாவுக்கு பின்பாக அவருடைய மகன் இளவரசனாக வர வேண்டும் என்று, ராஜாவுக்கு பின்பாக அந்த அவருடைய மகனே ராஜாவாக வர வேண்டும் என்று சட்டம் இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, அப்படி ஒரு சட்டம் நீ வச்சிருந்தா கூட அதை ஸ்தாபிக்கிறவர் நான் தான். அதை கொடுக்கிறது உன்னுடைய பெரிய ஞானத்தினாலும் உன்னுடைய பெரிய தைரியத்தினாலும் கிடையாது, கிருபையினாலே கொடுக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை, நம்ம இன்னைக்கு நிலைத்திருப்பது தேவனுடைய கிருபை. ஆகையால் எதையும் குறித்து ரொம்ப பெருமையா பேசாதீங்க. நான் உண்டாக்குனது, நான் உருவாக்குனது, நான் வாங்கினது, நான் சம்பாதிச்சது, நான் தேடிக்கொண்டது, நான் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டது, நான் உருவாக்கினது என்று ஒரு நாளும் சொல்லாதீங்க. இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாம் இந்த கிருபையினாலே வந்து, இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம், நீங்க கிருபையினாலே கொடுத்தது, இந்த சபை உங்க கிருபையினால வந்துச்சு. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற பாஸ்டர் கிருபையினால கிடைச்சிருக்கிறார், நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சபை கிருபையினால கிடைச்சிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு முழுவதும் அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகள் நினைச்சு அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், ஒரு வெற்றி நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.